வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஒரு முக்கியமான நிகழ்வு. அதாவது என்னென்னா சனிப்பெயர்ச்சி. சனிப்பெயர்ச்சிங்கிறது பார்த்திங்கன்னா சாதாரணமாக 2.5 வருஷம் சொல்கிறோம், சில நேரங்களில் 3 வருஷமாக இருக்கும், சில நேரங்கள் 2.25 வருஷமாக இருக்கும். இப்படி ஒரு சைக்கிள் சனி வரத்துக்கு 29.5 வருஷம் சாதாரணமாக இருக்கக்கூடிய காலம். இப்போது இந்த சனிப்பெயர்ச்சியுடைய விஷயத்துக்கு வருவோம். சனி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசிக்கிறார். இதில் 2 சிஸ்டம் இருக்குது. ஒன்று திருக்கணிதம், இன்னொன்று வாக்கிய பஞ்சாங்கம். அதான் கோயிலெலாம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கும் நமக்கும் இது இல்லை, அதில் கொஞ்சம் வித்தியாசப்படலாம். ஆனால் திருக்கணிதப்படி மார்ச் மாதம் 30ஆம் தேதி இந்த சனி பயிற்சி நடக்கிறது, 2025ஆம் வருஷம். அப்போ மீன ராசிக்குள்ளே போகக்கூடிய இந்த சனி பகவான் இங்கே இருக்கக்கூடிய காலம் எதுன்னா, இந்த வருஷம் 25 டிசம்பர் முடிய, அப்புறம் 26 ஃபுல் இயர், ஜனவரி டு டிசம்பர், அப்புறம் 27 ஜூன் 1ஆம் தேதி தான் அடுத்த சனி பயிற்சி வருது. அப்போது கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் 9 மாதம் கிட்டத்தட்ட. ஆமாம், மார்ச்னா 9 மாதம். 9 மாதம் இந்த வருஷத்துலேயும், அடுத்த வருஷம் ஃபுல்லாகவும், அதுக்கு அடுத்த வருஷத்தில் 5 மாதம் ஃபுல்லாக, ஜூன் 1ஆம் தேதி மாறுவார். ஸோ இதுதான் அதோடைய டியூரேஷன். இட்ஸ் அ லாங் டியூரேஷன். இதில் ஒரு விஷயம் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கலான்னா, சனி ஃபார்வர்ட் மோஷன்லேயும் இருக்கார், வக்கரத்துலேயும் இருக்கார். சனி வக்கரம் இந்த வருஷத்தில், அதான் 2025 சனி வக்கரமாகக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கிட்டத்தட்ட ஜூன் மாதம் தொடங்கி நவம்பர் மாதம் வரைக்கும் அந்த வக்கரம் இருக்குது சனிக்கு. அப்புறம் திரும்ப ஃபார்வர்ட் மோஷனில் போகிறாரு. அதே போல் அடுத்த வருஷம் ஜூலை மாதம் தொடங்கி கிட்டத்தட்ட டிசம்பர் ஃபஸ்ட் வீக் வரைக்கும், நான் சொல்கிறது 2026, அப்போது இதே மாதிரி வக்கரமாகுது. அதுக்கப்புறம் வக்கரெல்லாம் இல்லை, நேராக போய் அவர் வெளியில் போகிறார். அது ஜூன் மாதம் 1ஆம் தேதி 2027. அப்போ 2027 தான் மேஷராசிக்குள்ளே போகிறார். இது சனியுடைய மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். நடுவில் சில மேஜர் மூமெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் மாத பலன்களில் சுக்கிரன், புதன் எல்லாரோட இதையும் நம்ம பார்த்து சொல்கிறோம். ஆனால் இதே மாதிரி சனியை போல் கொஞ்சம் டிலேடு, அதாவது கொஞ்சம் ஒரு நாள் இருந்து செய்யக்கூடிய யார்? ஒன்று குரு, இன்னொன்று ராகு. ராகு கேது அது ஒரே ஆக்சிஸ். குருவை பொறுத்த வரையில் 30ஆம் தேதி சனி பயிற்சி மார்ச். குரு வர மே மாதம் 2025ஆம் வருஷம் மே மாதம் 15ஆம் தேதி அவருடைய பயிற்சி. அவர் எங்கேருந்து எதுக்கு போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபத்துலேருந்து மிதுன ராசிக்குள்ளே போவார் குரு. அதுக்கப்புறம் ராகு கேது 19ஆம் தேதி ராகு கேது பயிற்சி, 18ஆம் தேதி இரவு சொல்லலாம், ராகு கேது பயிற்சி. இப்போது குருவை பொறுத்த வரைக்கும் அவர் இங்கே இருக்கக்கூடிய நாட்கள், அவருக்கும் ஃபார்வர்ட் பேக்வேர்ட் மோஷன்லாம் இருக்குது. அது தனி இது, அதை டீட்டெயிலாக குரு பயிற்சியில் பேசலாம். ஆனால் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறது, அதாவது கடகராசிக்குள்ளே குரு போகக்கூடிய காலம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் குரு இருக்கார். அடுத்த வருஷம், அதாவது 2026 ஜூன் 1ஆம் தேதி குரு கடகராசிக்குள்ளே போகிறார். அதுக்கப்புறம் சனி பயிற்சி முடிகிற வரைக்கும் கிட்டத்தட்ட 2027 ஜூன் 1 வரைக்கும் குரு அங்கே தான் இருக்கார், கடகத்தில். சரி, இது குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும். இதே நேரத்தில் ராகு கேதுவுடைய ஒரு மூமெண்ட்டையும் நம்ம பார்க்குறோம். ராகுவுடைய பயிற்சி எப்போவுமே ரிவர்ஸில் வரும், வக்கரமாகத்தான் நடக்கும். அப்போ ராகு தற்சமயம் இருக்கக்கூடிய மீன ராசிலேருந்து கும்பராசிக்குள்ளே வரக்கூடியது எப்போன்னா, இவர் குரு மே மாதம் 15ஆம் தேதி, ராகு 18ஆம் தேதி அவர் கும்பராசிக்குள்ளே வருவார். அப்போ கேது சிம்ம ராசிக்குள்ளே போவார். இப்போது இந்த ஒரு காலகட்டம் எது வரைக்கும் ராகு கேதுவோடைய பயிற்சி இருக்குன்னா, டிசம்பர் மாதம் ஃபஸ்ட் வீக்லேயே ராகுவும் கேதுவும் அடுத்த பயிற்சி ஏற்படும். அதாவது ராகு மகரத்துக்குள்ளே வருவார், இவர் கடகத்துக்கு போவார் கேது. இது ராகு கேதுவோடைய மூமெண்ட். அதான் இப்போ சனியுடைய இந்த காலத்தில் முக்கியமான பிளானர்ஸ்னால் குருவுடைய மூமெண்ட் பார்க்குறோம், ராகு கேதுவோடைய பயிற்சி, அந்த மூமெண்ட்டையும் நம்ம பார்க்குறோம். இப்போது நம்ம சனி பயிற்சியோடைய டீட்டெயில்ஸுக்கு போகலாம். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதர் செவ்வாய். ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபினாமினன் என்னென்னா, பெரும்பாலான பகுதி இந்த வருஷத்தில் கிட்டத்தட்ட நவம்பர் வரைக்குமே பார்த்திங்கன்னா செவ்வாய் கடகம், மிதுனம், மீண்டும் கடகம், இப்படியே தான் டிரான்சிட் ஆகிட்டுருக்கார். அப்போது அவர் இருக்கக்கூடிய இடம் 8ஆம் வீடு, அப்புறம் 9ஆம் வீடு, 8ஆம் வீடு, அப்புறம் 9ஆம் வீடு, இப்படி அவருடைய ஒரு வைப்ரேஷன் இருக்குது. இப்போது சனி 4ஆம் வீட்டில் இருக்கிறார். 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி 5ஆம் வீட்டுக்கு போகிறார்.
4ஆம் வீடுன்னா அது அர்த்தாஷ்டம சனி. அப்போ அவர் 6ஆம் வீட்டை பார்க்குறதால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும். நிறையா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவன் யங்கேஜாக இருந்தாலும் சரி, ஓல்டேஜாக இருந்தாலும் சரி, ஓல்டேஜ்னால் கொஞ்சம் போனஸ் கூட வரும், யங்கேஜ்னால் கொஞ்சம் குறையும், அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் உண்டு, இது நடந்துட்டுருக்கு பாவம். ஆனால் இப்போ 5ஆம் வீட்டுக்கு அவர் போகிறதுனால இதுலேருந்து ஒரு விடுதலை ஏற்படுறது. இப்போ அதே நேரத்தில் குருவானவர் 8ஆம் வீட்டுக்கு போகிறார். அப்போ 8ல் குரு நன்மையா? ஆயுளுக்கு நன்மை. மற்றபடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொல்லைகள் தான். அப்போது இந்த வருஷத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி, 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி மனக்கிளேசங்கள் ஏற்படும். மனசில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பயம், இது நடக்குமா, இது நடக்காதா, இப்படி ஆகிடுமா, அப்படி ஆகிடுமா. ஆனால் இது ஒரு விஷயத்தை கிளியராக புரிஞ்சுங்க, இது மனசில் வரக்கூடிய ஒரு எண்ணமே தவிர அது உண்மை அல்ல. மனசில் இருக்கும், ஏன்னா அந்த கிளேசத்தை ஏற்படுத்திகிட்டு இருப்பார் அவர், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இவர் பார்க்கக்கூடிய இடம் 7ஆம் வீடு. 7ஆம் வீடு அப்படின்னு சொன்னால் அது உங்களுடைய லைஃப் பார்ட்னர், ஹஸ்பண்டு இல்லை ஒய்ஃபு அப்படி. அப்போ 7ஆம் வீட்டை பார்க்கும்போது என்ன ஆகுது, அவர்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை. சில நேரங்களில் உங்கள் ஹஸ்பண்டுக்கு வேலையில் பிரச்சனை, சில நேரங்களில் உங்கள் ஹஸ்பண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி உங்கள்கிட்ட தனியாக பிரிஞ்சு போகிறார், இல்லை சில நேரங்களில் ஹஸ்பண்டுக்கு ஹெல்த்தில் பிரச்சனை வருது. ஸோ வேலையில் பிரச்சனை வரலாம், ஹெல்த்தில் பிரச்சனை வரலாம், இல்லை டைம் பீயிங் ட்ரான்ஸ்ஃபர் நான் கூட இல்லை, அப்படி ஆறுது. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்சம் தொல்லைகள் ஏற்படும். அப்போது 5ஆம் இடத்துல வரக்கூடிய சலனத்துக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதற்கு பிறகு இவர் பார்க்கக்கூடிய இடம் 11ஆம் வீடு. 11ஆம் வீட்டை இவர் பார்க்கறது அப்படின்னு சொல்லும்போது, 11ன்னா சொத்துக்கள். சில பேர் கேட்பாங்க, எங்கள் அப்பா எனக்கு சொத்து தருவாரா? கொஞ்ச நாள் இருப்பா, அவசரப்படாத, அதான் சொல்லுது. அப்போ உடனடியாக சொத்துக்கள் வருமா? வராது. ஒரு வருஷமாக தள்ளி போகுமா? கண்டிப்பாக தள்ளி போகும். ஒரு வருஷம் கழிச்சு வரும். ஸோ அந்த ஒரு வருஷம் தள்ளி போகிறதுன்னு சொல்லி உருண்டாலும் பிறண்டாலும் ஒன்றும் நடக்காது. ஸோ இது வந்துடும் சொல்லிலாம் எதுவும் பிளான்லாம் பண்ணக்கூடாது. ஸோ 1 இயர் தள்ளி போகிறது. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு இடம் அப்படின்னா 2ஆம் வீட்டையும் சனி பார்க்கிறார். 2ஆம் வீட்டை சனி பார்த்தா 2 விதத்தில் தொல்லை. சில பேருக்கு ஃபைனான்ஷியல் கிரன்ச், எனக்கு கையில் புழக்கத்துக்கு காசு ரொம்ப ஃப்ரீயாக இல்லை, இது ஒன்று. சில நேரங்களில் என்ன ஆகும், நம் வாயே நமக்கு சத்ரு. தேவையில்லாததெல்லாம் பேசி வாங்கி கட்டிக்கிறதெல்லாம் வாங்கி கட்டின்னு கெட்ட பேரெல்லாம் வாங்கிட்டு இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இன்ஷார்ட் இது எப்படி நான் சமாளிப்பேன்? ஒன்றுமே இல்லை. தெய்வ சிந்தனை, தெய்வ ஞானம். ஏன்னா 5ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே பூர்வ புண்ணிய ஸ்தானம். அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வந்து எப்படி வலுப்படுத்துவீங்க? தெய்வ நம்பிக்கை, முக்கியமாக குலதெய்வம் வழிபாடு. இதை செய்யும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானம் சரியாக ஆகும். அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானம் சரியானால் மற்ற விஷயங்கள் தன்னால் சரியாக ஆரம்பிக்கும். அப்போ தெய்வ கடாட்சம் என்பது ரொம்ப முக்கியம். 2வது விஷயம், குழந்தைகள். 5ஆம் இடம் என்றால் குழந்தைகள். அப்போ குழந்தைகள் பிறக்குமான்னு கேட்டால் தாராளமாக பிறக்கும். 5ல் சனி இருந்தால் குழந்தைலாம் பிறக்காதுன்னு சொல்லவே கூடாது, தாராளமாக பிறக்கும். ஆனால் இந்த பையனை பற்றியோ பொண்ணை பற்றியோ கவலை, ஐயோ சரியாக படிக்க மாட்டேங்கிறானே, இல்லை அவனுக்கு சரியாக இல்லையே, இல்லை அவனுக்கு ஏதாவது குடும்பத்தில் பிரச்சனை இருக்கு, இந்த கவலையெல்லாம் வருது. உங்களால் தீர்க்க முடியும்னா தீர்க்கலாம், தீர்க்க முடியாதுன்னா என்ன பண்ண முடியும்? அது தானே தீர்ற வரைக்கும் வேடிக்கை தான் பார்க்க முடியும். ஸோ இதுவும் ஒரு பிரச்சனை வரலாம். அப்போ 5ல் சனி இருக்கும்போது எனக்கு என்ன நன்மைகள் வரும்? உடல் ஆரோக்கியம் பெட்டராக இருக்குது. கொஞ்சம் சில விஷயங்களை போட்டு மைண்டை குழப்பிக்காமல் இருந்தால் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எதுவுமே பாதிக்கலை. ஆனால் உங்கள் சுற்றுச்சூழல்னால நீங்கள் பாதிக்கப்படுறீங்க. என் ஹஸ்பண்டுக்கு பிரச்சனையா, என் குழந்தைகளுக்கு பிரச்சனை, அதனால் எனக்கு பிரச்சனை, அப்படி நடக்கிறது. உங்களுக்கு டைரெக்டாக வரல பிரச்சனை. ஸோ இதனால உங்களுடைய ஒரு பாதிப்பை ஏற்படுறது. அப்போ இதுக்கான ஒரு விஷயம் என்ன? திரும்ப ப்ரேயர்ஸ் தான். அவளுக்கு நல்லா நம்ம ப்ரேயர் தான் பண்ண முடியும். அப்போது தியானம், தவம், இதனால் பல விஷயங்கள் தீர்வு ஏற்படும் அப்படிங்கிறத ஒரு விஷயம் இல்லை புரிஞ்சுக்கலாம். இந்த சனி நேர்கதியில் போகிறார், அப்புறம் வக்ரகதி ஆகிறார். எப்பொழுது வக்ரகதி ஆகிறார்? ஜூலை டு நவம்பர் 2025. இந்த ஜூலை டு நவம்பர் இவர் வக்ரகதியில் போகும்போது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, திடீர்னு குழந்தைகளை பார்க்க, குழந்தைகள் வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்கள பார்க்க வெளிநாட்டு பயணம் ஏற்படும். அப்போ வெளிநாடு போவீங்க.
போயிட்டு அவங்களெல்லாம் பார்த்துட்டு பேரம்பேத்தியெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்பீங்க. நல்லா இருக்கக்கூடிய ஒரு டைம் தான், சந்தோஷம் ஏற்படும். அதற்கப்புறம் இந்த வருட இறுதியில் நவம்பர் டிசம்பரில் குரு கொஞ்சம் கருணை காமிக்கிறார். அதிசாரத்தில் 9ஆம் வீட்டுக்கு போயிட்டு வரதில்ல உங்களுக்கு பெரிய சந்தோஷம். என்ன ஆகுன்னா அதான் சொன்னேன், இந்த வருஷம் 2ஆம் பகுதியில் வெளிநாட்டு ட்ராவல்லாம் இருக்கும், பேரம்பேத்தியெல்லாம் பார்ப்பீங்க, உங்கள் மூடே மாறிடும், ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. சரி, ஒரு இளைய சமுதாயம் அப்படின்னு சொன்னால் வேலை வாய்ப்புகள் அப்படின்னு சொன்னால் அது எப்போ பிரைட்டனாக பாருது? இந்த வருஷம் இறுதியில் தான் பிரைட்டனாக பார்ப்போம். பெரும்பாலும் ஆகஸ்ட் செப்டம்பருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு அது டெவலப்மெண்ட்டு வரும். அது வரைக்கும் சாதாரணமாக தான் இருக்கும், பெரிய வித்தியாசத்தை பார்க்குறது கஷ்டம். ஆனால் அந்த பீரியட்லேருந்து வித்தியாசங்கள் நிகழும். அதனால் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து 2026 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 26ல் ஆரம்பம் நல்லா இருக்குது, நடுவில் கொஞ்சம் தொய்வு இருக்கும். ஆனால் ஜூன் மாதம் 2026க்கு அப்புறம் தொடர்ந்த நன்மைகள் தான். இவ்வளோ பெரிய அதிர்ஷ்டத்தை நான் லைஃப்பில் பார்க்கலன்னு சொல்லுவீங்க. அது மற்ற பிளானட்ஸ்னால் ஏற்படுறது. சனி அதை தடுக்கவில்லை. முக்கியமாக தான் ஒரு காரியம் நன்மை நடக்கும்போது நான் ஸ்பெக்டேட்டராக இருந்தால் பிரச்சனை இல்லை, அதை போய் நான் நல்லா கம்பி விடக்கூடாது, தடுத்து நிறுத்தக்கூடாது, நிறுத்த மாட்டேன். அதை நிறுத்தாமல் இருக்கிறதால நன்மைகள் கூடுதலாக ஏற்படும். முக்கியமாக ஒரு விஷயம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலான்னா 26 ஒண்டர்ஃபுல் இயர், 27 ஜூன் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட உங்களுக்கு பிக்கப் ஆகுது இந்த 5ல் சனி போகிறதால. அத்தாட்சம தனி நீங்கியது என்னையா நல்ல நிச்சயமாக நன்மை எப்போ ஏற்படும்? 26 மிடில், இது 25 கடைசியில் ஆரம்பித்து 26 முழுக்க நல்லா இருக்குது, 27 ஜூன் வரைக்கும் நல்லா இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஒன்றும் குறையில்லை. அதுக்கப்புறம் சனி போகிற 6ஆம் வீடு அதையும் விட உத்தமம். அதனால் சனியிலான ஒரு லேட் பிக்கப் ஆனால் கூட சீராகவும் சிறப்பாகவும் இருக்குது. இன்னொரு முக்கிய விஷயம் என்னென்னா சனி 5ல் இருக்கும்போது உங்களுடைய நேச்சர் கொஞ்சம் இம்பல்சிவ் நேச்சராக இருக்கும். ஏன்னா செவ்வாய் ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் 10 வார்த்தை ரிட்டர்ன் பண்ணுவீங்க. ஆனால் 5ல் சனி இருக்கும்போது என்ன ஆகும்? மென்று முழுங்குவீங்க, அவ்வளோ ஸ்பீடாக பேச மாட்டீங்க. ஏதோ ஒரு காஷன் அது கொடுக்கும். அப்போ அது நன்மையாக தீமையா? நிச்சயம் நன்மை. ஏன்னா அதான் வள்ளுவர் சொன்ன மாதிரி வியாபாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு அப்படிம்பார். அது மாதிரி தேவையில்லாத பேச்சுக்கள் அப்படின்னு வருது இல்லையா? சனி 5ல் இருக்கும்போது என்ன ஆகும்? மைண்டு நிதானிக்கும், அவசரப்பட்டு ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. 2ஆம் வீட்டை சனி பார்க்குறார், அனாவசியமாக பேச மாட்டீங்க. ஆனால் பேசினா ஏண்டா பேசினோம், இல்லை ஏண்டா இந்த பேச்சு கேட்டோம், ஒரு வார்த்தை தான், அந்த ஒரு வார்த்தை திருவார்த்தை ஆகிடும். அதனால் நிதானிங்க. ஆனால் சனி இருக்கும்போது பேசினா சொல்லுவாங்க நறுக்குன்னு பேசிட்டான்டாமாங்க. அதனால் நறுக்குன்னா அதான் அதோட அர்த்தம் அது வருது. ஸோ இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி வாக்குஸ்தானத்தில் சனி இருந்தாலும் சரி, சனி பார்த்தாலும் சரி, ஒரு விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். நம்ம கோபம் வருது, தான் தலையிலே தான் கொல்லிக்கட்டையை வச்சான்ற மாதிரி பிள்ளைய பார்த்து சொல்லுவாங்க, டே நீ உருப்பட மாட்டேன், விளங்க மாட்டேன். நிஜமாக ஆகிடும். ஏன் பிள்ளையா நான் சொன்னேன், ஆமாம் அன்னி கோபத்தை சொன்னியே, அப்படியே ஆகட்டும்னு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஏன்னா வாக்குஸ்தானத்தை அவர் பார்த்தார். அப்போ முக்கியமாக விருச்சிக ராசிக்காரங்க எதை புரிஞ்சுக்கணும், நம்ம சேர்ந்த சுத்தஞ்சூழலையே நீ பேச ஆரம்பிச்சேன்னா கொல்லிக்கட்டையால் உன் தலையை நீ சொரிஞ்சுட்டேன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அந்த கதையாக போடும், ஜாகிரதையாக இருங்க அதில். அப்போது எது உங்களுக்கு கை கொடுக்கறது இந்த காலகட்டத்தில்? குலதெய்வ வழிபாடு என்பது உறுதியாக உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் கை கொடுக்கும். ஏன்னா 5 நாள் பூர்வ புண்ணியம் என்ன? குலதெய்வம், அந்த வழிபாடு, பெரியவர்களுடைய ஆசிகள், பித்ருக்களுடைய ஆசிகள், குலதெய்வ வழிபாடு, இதெல்லாம் நன்மையை செய்யும். க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வர பாக்கியம் கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்கும். வெளிநாடு போகிற பாக்கியம் கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்கும். நான் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு உயர்வுகள் கிடைக்குமா? 1 வருஷம் கழிச்சு கிடைக்கும். குறைஞ்சது 8 மாதம், 8 மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக உயர்வுகள் இருக்குது. அப்போ இந்த சனி பயிற்சினால் உங்களுக்கு பெரிய அளவு தொல்லைகள் விலகுகிறது, நன்மைகளை பெற தொடங்குகிறீர்கள். உடல் ஆரோக்கியம் சீராக முன்னேறிண்டே வரும். இந்த வருஷம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் பிளேயர் மாதிரி ஓடலாம், உள்ளே போய் விளையாடலாம், அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியம் நன்னாயிடும். ஸோ இதெல்லாம் தான் பிக்கஸ்ட் அட்வான்டேஜஸ். ஏன்னா இது சனி மட்டும் இல்லை, கரஸ்பாண்டிங் மூவ்ஸ் ஆஃப் த அதர் பிளானட்ஸ் ஆல்சோ இதெல்லாம் நாள் நடக்கிறது. அப்போ சொத்துக்களில் ஏதாவது தகராறு இருக்குது, ஹெல்டப்பாக இருது, அதெல்லாம் நடக்கும், கிடைக்கும். அப்போது
என்னுடைய முன்னோர்கள் சொத்து எனக்கு வரல, இல்லை இன்னுமே வரும், எப்போ வரும், 26ல் கிடைக்கும், ஒரு வருஷம் தள்ளி போகும்னு சொன்னேன், அவ்வளோதான். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற நேரம், அதாவது உங்களுக்கு எப்போவுமே பரபரப்பு அதிகம். ஏன்னா செவ்வாய் இப்போவே வேணும், இப்போவே வேணும், பொறுப்பாக தரேன், இது சனி சொல்கிற வாக்கு. நீ கேட்குறது ஐயோ கொடு, உடனே கொடு, உடனே கொடு, எப்படி வரும்? சமைச்சா தானே வரும். ஹோட்டலில் சொல்லுவான், சார் இந்த ஆர்டர் வரதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆகும் சார், ஏன்னா அப்போ தான் போடுவான், அதை அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த குவாலிட்டியும். அது போல் தான் உங்களுக்கும். வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக இருங்க, நிதானமாக செயல்படுங்க, அதிகம் பேசாதீங்க. பரிபூர்ணமான நன்மையும் வெற்றியும் நிச்சயமாக கிடைக்கப் பெறுவீர்கள். சரி, இது கெட்டுதுன்னா நீங்கள் எக்ஸாமின் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அது காரணம். படபடப்பாக பேசுறது, படபடப்பாக ஆக்ட் பண்ணுறது, அவசர புத்தியோடு செயல்படுறது, இது என்ன பண்ணும்? கொண்டு போய் குழியில் இறக்கிடும். அப்போது நீங்கள் அசஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம தாண்டா அது காரணங்கிறத நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஸோ நிதானமாக இருங்க, வெற்றி நிச்சயமாக ஏற்படும். வணக்கம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க, srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.